இந்த சாப்டர்ல இந்த டேர்ம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெசிமல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல டெசிமல்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம் டெசிமல்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, டெசிமல் நம்பர் எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்போ நம்ம இப்படி தான் எழுதுவோம் டெசிமல், இந்த டெசிமல் டாட். ஓகே, இது வந்து இன்டெக்ரல் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். ஓகே, இது வந்து ஃப்ராக்ஷனலாக எழுதுவோம், நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக எழுதுவோம். ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா 14.35 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம்ஸை வந்து தனித்தனியாக தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டெசிமலுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி சொல்லுவோம், பிளேஸ் வேல்யூஸ்னா ஒன்ஸ் டென்ஸ் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் டு லெஃப்ட், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அப்படி. இப்போ நம்ம டெசிமலுக்கு அப்புறம் எப்படி பிளேஸ் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ் வந்து இந்த டெசிமல் தான் ஒன்த். ஸோ டெசிமலை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். டெசிமலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரீட் பண்ணணும் நம்பர்ஸை. ஓகே, அதாவது டெசிமலுக்கு முன்னாடி வந்து பிளேஸ் வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம்னா ரைட் சைட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க, இதை எப்படி சொல்லுவோம்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். எப்பயுமே டெசிமலுக்கு முன்னாடி அப்படிதான் நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எப்படி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, இது என்ன பிளேஸ்னா 10th பிளேஸ், 10th. இது வந்து 100th பிளேஸ். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மா OTH அப்படின்னு எழுதுற மாதிரி இந்த பக்கம் அப்படி எழுத முடியாது, நம்ம ஃபுல்லாக தான் இதை எழுதி ஆகணும். ஓகே, ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான் ஒரு TH மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகே, இது 10th பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ், 10,000th பிளேஸ் அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், இது நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஃப்ராக்ஷனில் தானே வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டெசிமலுக்கு முன்னாடி ஒன்ஸ் பிளேஸ்னா அந்த ஒன்னை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக 10th பிளேஸ்னா அந்த 10 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் 4 × 10. அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ 4ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 40, 1ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 1 × 100, 100, 3ஓட பிளேஸ் வேல்யூ 3 × 1, 3. அந்த மாதிரி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நான் இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும், தட்ஸ் ஆல். இப்போ இது 10th பிளேஸ்லேயே அப்போ 4 / 10, இது வந்து 100th பிளேஸ்லேயே அப்போ 5 / 100. இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் பார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் டெசிமலில் படிச்சிங்களோ அதை தான் ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணேன். இப்போ நம்ம இந்த இயர் என்ன படிக்க போகிறோம், இந்த 7th ஸ்டாண்டர்டில் டெசிமலில் என்ன படிக்க போகிறோம்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு படிக்க போகிறோம். அதாவது ஒரு டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்னா கம்பேரிசன், ஒரு டெசிமல்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் லைன், டெசிமலை வந்து நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு படிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். Only these 3 concepts we are going to read in this term. Okay, very very simple, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஒன்றும் பயப்படவே வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் அது ஒரு சின்ன ரீகால் மாதிரி பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் டு டெசிமல்ஸ், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். 2 types ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதை கன்வெர்ட் பண்ணும்போது 2 டைப் இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து டினாமினேட்டர் வந்து டென்ஸ், 100, 1000, 10,000 அப்படின்னு மல்டிபிள்ஸாக வருது. அதாவது 1 போட்டு 0 0, 1 போட்டு 0, எத்தனை 0 வேணாலும் அந்த டைப். இன்னொன்று வந்து டினாமினேட்டரில் வந்து நம்பர்ஸ், அதாவது மல்டிபிள்ஸ் 10, 100, 1000 வராமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் வருது. ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன், இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு. ஓகே, ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் இப்போ 5 / 10. ஸோ ஃபஸ்ட்டு திங்க் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா டினாமினேட்டர் வந்து 10, 100, 1000 அந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். இல்லை அப்படி 10, 100, 1000, 10,000 அந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்து அப்புறமா கன்வெர்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் இப்போது இது 10 தானே இருக்குது, 10
அப்போ இது ஈஸியாக பண்ணிடலான்னு அர்த்தம். வெரி சிம்பிள். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, இப்போது 5ல் டெசிமல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு அர்த்தம். 5 அப்படின்னா என்னது, 5.0 அப்படின்னு அர்த்தம். 5.0000 அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0னா அதுக்கு வந்து நோ வேல்யூ. ஸோ வி வில் நாட் ரைட் இட். நம்ம எப்பயுமே அதை எழுத மாட்டோம். ஓகே, நான் இப்போ 5 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இதை வந்து நம்ம டெசிமல்ல எழுதணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வேல்யூ இல்லை இல்லையா, இப்போ நம்ம அதை வேல்யூ இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் டெசிமலா. எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ 10 அப்படின்னா எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அதாவது டிவைட் பண்ணுறோம். கரெக்டா, அதாவது டிவைட் பண்ணும்போது we have to move the decimal towards the left side according to the number of zeros. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து இந்த டெசிமல் நம்பரை வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். எத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும்னா, டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும். இப்போ டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்குது, 1 0. ஸோ இந்த டெசிமல் நம்பரை இங்கே நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 0.5. இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 0 இருக்குன்னு அர்த்தம். நவ் திஸ் டெசிமல் ஹேஸ் அ வேல்யூ. கரெக்டாக, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நம்பர் இருக்குது. ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் தான் வேல்யூ இல்லை. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தால் இட் ஹேஸ் அ வேல்யூ. புரியுதா? இப்போ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இப்போ இங்கே எங்கே டெசிமல் இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக, இப்போ நம்ம எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும், 2 நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும். ஏன்னா 2 0 இருக்குது. இப்போ 1 2 டெசிமல் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன வேல்யூ, 2.56 இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள். பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது ஒரு டெசிமல் நம்பரை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2.571 அப்படி இருக்கிற நம்பரை எப்படி வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதாவது இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா என்ன அர்த்தம், இது மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் 0. அப்போ என்ன வரும், 257.1. அதே தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடில் மூவ் பண்ணணும், டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, இது பாருங்கள், நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது எப்பயுமே 2.571 × 100 எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதாவது டெசிமல் இல்லைன்னு வச்சுப்பீங்க. டெசிமல் இல்லாமல் இது எப்படி வரும், 257,100 மல்டிப்ளை பண்ணால். மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 2 3. ஸோ 1 2 3. ஸோ இங்கே வரும் டெசிமல். அதே தான் இங்கேயும். ஓகே, அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமலை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும், டிவைட் பண்ணும்போது டெசிமலை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, நான் இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இப்போ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி இந்த டெசிமலை மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைடில் 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும். இப்போ 1 2 3 டிஜிட்ஸ் இங்கே வரணும். இங்கே நம்பரே இல்லையே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் இது போட்டுக்கிட்டே இருங்க. இங்கே என்னென்னா 0 இருக்குன்னு அர்த்தம். இல்லாத இடத்துல 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 0.015. பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? ஸோ உங்களுக்கு இது நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டர் வந்து 10s 100,000 இல்லாத டினாமினேட்டர், அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். ஓகே, நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். 2/5, அதாவது இப்போ டினாமினேட்டர் வந்து நான் 10ஓ 100ஓ 1000ஓ அப்படின்னு நான் கொண்டு வரணும். கரெக்டாக, இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணணும். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 10ஓ இல்லை ஒரு 100ஓ ஏதாவது ஒன்று வரலாம், அதுதான் வரணும்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு 10 வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஏன்னா 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், 2. 5 2s are 10. இப்போ இந்த 2 வந்து இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இங்கே டினாமினேட்டரில் என்ன மல்டிப்ளை பண்ணுறீங்களோ சேம் நம்பரை மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டருக்கும். ஓகே, 4/10. இப்போ பார்த்தீங்களா, இது டிவைட் பண்ணுறது ஈஸி தானே. என்ன வரணும், டெசிமலை வந்து 1 டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும், 0.4. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 50 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 100 வந்துடும். கரெக்டாக, அப்போ அந்த சேம் 2 இங்கேயும் பண்ணணும். ஸோ 14/100 வில் பி 0.14. 2 டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும். ஓகே, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி டினாமினேட்டரை வந்து 10 100 1000 கொண்டு வந்துட்டு அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது.
இன்னொரு மெத்தட் என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டிவைட் பண்ணிடணும் 2/5. ஓகே, 2வையும் இங்கே போடுறேன் பாருங்கள். 2 5 பெரிய நம்பர் தான் உள்ளே போடணும், சின்ன நம்பர் தான் வெளியே போடணும்னு கிடையாது. டினாமினேட்டர் இங்கே டிவைசராகவும் இது டிவைடடாகவும் பண்ணணும். ஓகே, இப்படி ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா இது எப்படி டிவைட் பண்ணணுன்ட்டு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், 5ஓட 2 டிவைட் ஆகுமா? 5 டேபிளில் 2 வருமா? சின்ன நம்பர் வராது. 5 1s are 5 தான். அப்போ 5 அது 1க்கு கீழே 5 0s are 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, பேலன்ஸ் வந்து 2. இப்போது இதுக்கப்புறம் நம்பர் இருக்கா நம்மளுக்கு இங்கே போட? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா டெசிமல் வச்சு 0 0 0ன்னு எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, அதே டெசிமல் இங்கேயும் வைக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0வாக இறக்குங்க. 20. அப்போ எத்தனை டைம் வரும்? 5 4s are 20. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 0.4. இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட் புரியலைன்னா இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃப்ராக்ஷனை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, நம்ம சம்ஸ் போடும்போது இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, அதாவது டெசிமல் நம்பர்ஸை எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். அதாவது என்னது, இப்போ இங்கே பாருங்கள் டெசிமல் இங்கே எப்படி வந்துச்சுங்க? எத்தனை நம்பருக்கு அப்புறம் டெசிமல் இருக்குது? 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது. அப்போ டெசிமல் நம்மளுக்கு வேண்டாம், எடுத்துடணும். அப்போனா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் தான் டெசிமல் மூவ் ஆகும். எத்தனை இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 நம்பர். அப்போ 2 நம்பர்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே நியூமரேட்டர் வந்து 0.04, டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை வித் நியூமரேட்டர் பண்ணால் சேம் நம்பரை டினாமினேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 4/100. தட்ஸ் ஆல். இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். 346 எத்தால் மல்டிப்ளை பண்ணோம்? 100. ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ், டெசிமலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 346/100. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லலாம் மாற்றணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சேம் அதே தான். கேன்சலேஷன் பண்ணணும். நான் சம் போடும்போது ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிசன் ஆஃப் டெசிமல்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி வந்து டெசிமல்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃப்ராக்ஷனை வந்து கம்பேர் பண்ணி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன் அதெல்லாம் படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ லைக் ஃப்ராக்ஷன்னா சேம் டினாமினேட்டர், அன்லைக் ஃப்ராக்ஷனா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். அதே மாதிரி தான் டெசிமல்ஸ்லையும் லைக் டெசிமல்ஸ் அன்லைக் டெசிமல்ஸும் இருக்குது. லைக் ஒன்றும் இல்லை. லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். நான் சொன்னேன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான், ஈக்குவல் நம்பர்ஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதாவது அப்படின்னா என்னதுன்னா 2 டைப் இருக்குது. ஈக்குவல் டிஜிட்ஸ், ஈக்குவல் டெசிமல் டிஜிட்ஸ், அன்ஈக்குவல் டெசிமல் டிஜிட்ஸ். அதை தான் நம்ம ஈஸி வேர்ட்ஸில் என்ன சொல்லுவோம்னா லைக் டெசிமல்ஸ் அன்லைக் டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஈக்குவல் டெசிமல் டிஜிட்ஸ். அதாவது டெசிமலுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன், டெசிமலுக்கு முன்னாடி கிடையாது. டெசிமலுக்கு அப்புறம் வந்து 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா, 2 டிஜிட்ஸ் இருக்காங்க எல்லாத்துலேயுமே 2 டிஜிட்ஸ் தான் இருக்கும். அதுதான் லைக் டெசிமல்ஸ். அன்லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா டெசிமலுக்கு அப்புறம் வந்து ஒன்றுத்துல 1 டிஜிட் இருக்குது பாருங்கள், இன்னொன்றுல 2 டிஜிட் இருக்குது, இன்னொன்றுல 3 டிஜிட் இருக்குது. அந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அது வந்து அன்லைக் டெசிமல்ஸ், அன்ஈக்குவல் டெசிமல் டிஜிட்ஸ். நான் சொன்னது டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ், டெசிமலுக்கு முன்னாடி பார்க்கவே வேண்டாம். ஓகே, இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதும் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் போடும்போது நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா representing decimal numbers on the number line. ஓகே, அதாவது நம்பர் லைனில் வந்து டெசிமல் நம்பர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது. நீங்கள் வந்து ஸ்கேலில் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி லைன் வந்திருக்கும். அதாவது 0க்கும் 1க்கும் இடையில, 1க்கும் 2க்கும் இடையில. உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி பிக் லைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் டெசிமல் பாயிண்ட்ஸ். அப்படின்னா இது 0, இது 1 2 3, அப்போ 0.1 0.2 0.3 0.4 அந்த மாதிரி. இப்போ 2.1 எங்கே வரும்? இங்கே இருக்குது, இதுதான் 2.1. கரெக்டாக?
இதுதான் 2.1. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக இந்த சாப்டர்ஸில் படிக்க போகிறோம். ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். டு ரீகால் த டெசிமல் நோட்டேஷன் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிளேஸ் வேல்யூ இந்த டெசிமல் இதை ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெசிமல் நோட்டேஷன் எப்படி போடுறது, அடுத்து ஒரு பிளேஸ் வேல்யூ டெசிமலோட பிளேஸ் வேல்யூ எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டு லேர்ன் த கான்செப்ட் ஆஃப் டெசிமல்ஸ் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினாமினேட்டர்ஸ் ஆஃப் டென்ஸ் அண்ட் இட்ஸ் பவர்ஸ். அடுத்து டு ரெப்ரசன்ட் டெசிமல் நம்பர் ஆன் நம்பர் லைன் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ரீகால் டெசிமல் நம்பர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்குன்னு ஒரு ட்ரை தீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். அது எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். Observe the following and write the fraction of the shaded portion and mention in decimal form கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் போடுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து டெசிமல் ஃபார்மில் போடுவோம். எப்படி போடுவோம்? மொத்தம் 8 பார்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸ் இருக்குது. அதை டினாமினேட்டரில் போடுங்க. எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோம்? 4 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோம். அதை கேன்சல் பண்ணால் 1/2. அதை டெசிமல் ஃபார்மில் போட்டோம்னா 0.5 வந்துடும். அதாவது டினாமினேட்டர் வந்து டென்ஸாக மாற்றணும். டென்ஸாக மாற்றினா எதாவது மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 5/5. அப்போ 5/10 வந்துடும். இப்போ 5/10னா அது டெசிமல் ஃபார்மில் போடும்போது 0.5. கீழே ஒரு 0 இருந்தால் ஒரு டிஜிட் பாயிண்ட் வைங்க. ஓகே, அப்போ 0.5 வரும். இப்போ செகண்டில் வந்து எத்தனை இருக்குது? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அதை டினாமினேட்டில் போடுங்க. 3 ஷேட் பண்ணியிருக்கோம், அது மேலே போடுங்க. இதுக்கு டினாமினேட் டென்ஸில் வந்து நம்ம ஈஸியாக டெசிமல் ஃபார்மில் போட்டுடலாம். பாருங்கள், 10 இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருங்க, இங்கே ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருங்க, 0.3 வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. 10 கார்ட்ஸ் இருக்குது. அதை கீழே 10 போட்டுருங்க. எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க அது இது ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்மில் டினாமினேட்டர் வந்து இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் சொல்லுவோம். டினாமினேட் டென்ஸு ஹண்ட்ரட்ஸில் வந்துச்சு நம்ம ஈஸியாக டெசிமல் ஃபார்மில் போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 0 இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ 0.5. ஓகே, நெக்ஸ்ட்டு represent the following fractions in decimal form by converting denominator into 10 or powers of 10. டினாமினேட்டர் வந்து 10ஆக மாற்றணும்னா நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டினாமினேட் 10ஆக மாற்றணும்னா டெசிமல் ஃபார்மில் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ முதல் டினாமினேட் டென்ஸ் இருக்கிறது மட்டும் முதல் மாற்றுவோம். இப்போ 4/10 இருக்கா? இப்போ என்ன வரும்? 0.4. ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருங்க. இங்கே 7/10 இருக்கா? இப்போ 0.7. ஒரு 0க்குள்ள ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து 10 இல்லை. ஸோ இதை நம்ம மாற்றணும். டென்ஸாவோ ஹண்ட்ரட்ஸாவோ எதுக்கு எதுவும் மாற்றணும். இப்போ 5 10ஆக மாற்றலாம். இப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணி 10 வரும்? 2. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 5 2s are 10. ஸோ இது டெசிமல் ஃபார்மில் வந்து 0.6 வந்துடும். இது போட்டாச்சு. இப்போ இதே அதே மாதிரி மாற்றலாம். இப்போ இது 1 டைம் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள் ரெண்டையும். இப்போ 1/2 வந்துடும். ஸோ 1/2 வந்து இப்படி டென்ஸாக மாற்ற டினாமினேட் டென்ஸாக மாற்றணும். இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5/5. 5/10 வந்துடும். ஸோ இதோட டெசிமல் ஃபார்ம் வந்து 0.5. இப்போ 4/20 வந்துடுது. 1/5. இப்போ இது வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து 10ஆக மாற்றலாமா? அப்போ எதாவது மல்டிப்ளை பண்ணணும். நியூ டினாம் 2ஆல் 1 2 is 2, 5 2s are 10. ஸோ இது 0.2. ஓகே, இது வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நோட்டில் இந்த ட்ரை திஸை செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஒன்று, கிவ் எனி டூ லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வேர் வி யூஸ் டெசிமல் நம்பர். இது ஏதாவது நீங்கள் ஏதாவது 2 லைஃப் சுச்சுவேஷனில் வரக்கூடிய டெசிமல் நம்பரில் வரக்கூடிய அதை வந்து நீங்கள் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டிங் எ டெசிமல் நம்பர். எப்படி டெசிமல் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி பிக்சரில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் விச் ரெப்ரசென்ட் டென்ஸ், ஒன்ஸ் அண்டு டென்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்கா? ஸோ இதோட இது வேல்யூ வந்து டென்ஸு. டென்ஸ்னு வர இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அடுத்து ஒன்ஸுக்கு வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்று இப்படி போடலாம், அல்லது இந்த மாதிரி போடலாம். இது வந்து டென்ஸு, டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடியதை டென்ஸு நம்ம இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி டயக்ராம் போடணும். இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது டென்ஸுக்கு போடணும், இது ஒன்ஸுக்கு, இது டென்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தி டெசிமல் நம்பர் 3.2 இஸ் 3.1. இந்த 3.2 எப்படி சொல்லலாம்? 3யோட பிளேஸ் வேல்யூ வந்து ஒன்ஸு, 2வோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸுன்னு சொல்லுவோம். ஓகே, டெசிமல் நம்பரில் சொல்லும்போது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ்னு வரும். ஸோ 3 ones and 2 tens that can be represented using the pictorial representations as follows. இப்போ இது பிக்டோரியல் ஃபார்மில் போடுறது, இது பிக்டோரியல் பிக்சரில் போடுறது தான் பிக்டோரியல் ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ முதல்ல இருக்குது 3 10s. அப்போ இது வந்து ஒன்ஸு, சாரி இது ஒன்ஸு. அப்போ 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை ஒன்ஸ் போடணும்? 1 2 3 ஒன்ஸ் பாக்ஸ் 3 போடணும். 0.2னா இது டென்ஸு. டென்ஸ் இந்த எத்தனை இருக்குது? இது ஒரு டென்ஸ், இங்கே 2 டென்ஸ் இருக்கிறதுனால 2 டென்ஸ் டயக்ராமாக போடணும். ஓகேவா? ஸோ சிமிலர் எனி டெசிமல் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் above. இப்போ டென்ஸுங்க கேட்டாங்கன்னா இதை போடணும், ஒன்ஸுக்குன்னா இந்த படத்தை போடணும், டென்ஸுக்குன்னா இந்த படம் போடணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் பிக்டோரியலி.
இப்போ 5 ஒன்ஸ் அண்ட் 3 டென்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஒன்ஸ்னால் ஒன்ஸ் படம் எத்தனை இருக்குது, எத்தனை ஒன்ஸ் படத்தை வந்து எத்தனை தடவை போடணும், 5 டைம்ஸ் போடணும். ஓகேவா? டென்ஸ் வந்து எத்தனை தடவை போடணும், 3 டைம்ஸ். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், 3 ஒன்ஸ் 2 டென்ஸ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 ஒன்ஸ் போடுங்க, டென்ஸில் இன்னொன்று சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே செய்யும். 6 டென்ஸ்னால் டென்ஸ் படம் என்ன இருக்குது, இதான பிக்சரு, அது 6 டைம்ஸ் போடணும். 7 ஒன்ஸ்னால் ஒன்ஸ் பிக்சரை 7 டைம்ஸ் போடணும், டென்ஸ் பிக்சரை 9 டைம்ஸ் போடணும். அதே மாதிரி தான் இது ரெண்டும். ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு, இந்த ட்ரை திஸ். இதே ஹோம்ஒர்க்கை செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெசிமல்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சின்ன கிளாஸ்லேயே 6th படிச்சிருப்பீங்க. அதே பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண போகிறோம். இப்போ 3768 இது வந்து ஃபுல்லாக ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எப்படி எழுதலாம், பிளேஸ் வேல்யூ இல்லைன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். பிளேஸ் வேல்யூ தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட்ல தான் சொல்லணும். நம்ம பிளேஸ் வேல்யூ சொல்லும்போது லாஸ்ட்ல தான் சொல்லுங்க, லாஸ்ட் டிஜிட்ல இருந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ 1000. அது எப்படி எழுதுனா 3 × 1000. 7 ஓட பிளேஸ் வேல்யூ 100. ஸோ 7 × 100. 6 ஓட பிளேஸ் வேல்யூ 10. ஸோ 6 × 10. 8 ஓட பிளேஸ் வேல்யூ 1. ஸோ 8 × 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெசிமல் நம்பர் 235.68. பாயிண்ட் அப்புறம் நம்ம 68 அப்படிதான் சொல்லணும். ஸோ இது வந்து டெசிமல் நம்பர். இது எப்படி டெசிமல் ஃபார்முலா போடணும் சொல்லுவோம். இப்போ பாயிண்ட்க்கு முன்னாடி வந்து எப்பயும் போல இது ஹோல் நம்பர் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அதான் எப்பயும் போல போடுற முடியாது. 200 + 30 + 5 ப்ளஸ் டெசிமலுக்கு அப்புறம் வந்து டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம், 6/10 ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் வந்து எப்படி எழுதலாம், 8/100 எழுதலாம். ஸோ 200 வந்து 2 × 100 இந்த மாதிரி எழுதலாம், இப்படி எழுதலாம். 2 × 100 ப்ளஸ் 30 வந்து 3 × 10 எழுதலாம், ப்ளஸ் 5 × 1 ப்ளஸ் 6 × 1/10 ப்ளஸ் 8 × 1/100. இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், டெசிமல் நம்பருடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம், பவர்ஸ் ஆஃப் 10 எழுதலாம். இப்போ 10 வந்து இப்படி 10² எழுதலாம். 10 வெறும் 10 வந்து பவர் 1, ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அடுத்து 1 வந்து இப்படி 10^0. 10^0 வேல்யூ வந்து 1. அடுத்து 1/10. இப்போ வெறும் 10னா நம்ம 10^1 போட்டோம். 1/10னா டினாமினேட்டர் இருக்கிறது வந்து மேலே வரும்போது மைனஸ் நெகட்டிவ்ல போட்டோம், 10^-1 ப்ளஸ் 100 வந்து இப்படி தான் 10² தான் மேலே வரும்போது 8 × 10^-2 வரும். இப்படி தான் வந்து டெசிமல் நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் representing the two numbers 3768 and 25.6 in the place value grid. place value நம்ம நம்பரை போட சொல்லிருக்காங்க. இப்போ 3768 இது வந்து டெசிமல் நம்பர் கிடையாது. ஓகே, இதுக்கு வேற place value பார்த்தோம். ones, tens, hundreds, thousands. ones, tens, hundreds, thousands இந்த மாதிரி எழுதிட்டு கீழ நம்ம அதோட place value போடுறோம். 25.6 னா பாயிண்ட் முன்னாடி ஹோல் நம்பர். ஸோ ஒன்ஸ், டென்ஸ் சொல்லுவோம். இங்கே நான் ஒரு டென்ஸ், இதோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க, டென்ஸ், ஒன்ஸ், டென்ஸ் பிரிச்சுக்கோங்க. டென்ஸுக்கு டென்ஸ் பிளேஸ் வேல்யூ நேரம் 2 போடுங்க. 5 வந்து ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ நேரம் போடுங்க. இது வந்து டென்ஸ் நேரம் போடுங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் சென்டிமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர் வந்து ஃபுல்லா மீட்டர் சென்டிமீட்டர் 2 யூனிட்ல இருக்கு. ஒரே யூனிட்டா மாத்த சொல்லிருக்காங்க, மீட்டர். ஓகே, இது எப்படி மாத்தறானா நமக்கு தெரியும். 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர். 100 மீட்டர் சேர்ந்தது சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு சொல்லுவோம். இப்போ 1 சென்டிமீட்டர் என்னன்னா 1/100 மீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். அத 75 சென்டிமீட்டர்னா 75/100 மீட்டர். சோ இத நம்ம டெசிமல் ஃபார்ம் எழுதலாமா? by hundreds வந்தாலும் நம்ம டெசிமல் ஃபார்ம்ல ஈஸியா எழுதலாம். 2 zeros இருந்தா 2 0.75 மீட்டர். சோ 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்னா 4 பிளஸ் இப்போ இதே நம்ம மீட்டரா மாத்தியாச்சு. என்ன மாத்தியாச்சு? 0.75. சோ இந்த மீட்டரோட இந்த மீட்டர் ஆட் பண்ணுங்க. 4 plus 0.75 மீட்டர். சோ ரெண்டு ஆட் பண்ணா 4.75 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 represent the following decimal numbers pictorial. இந்த நம்பர்ஸ் வந்து பிக்சர் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அதை காட்ட போகிறோம். ஓகே, இப்போ 0.3 த்ரீன்னு இதோட பிளேஸ் வேல்யூ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸ். இப்போ தானே பார்த்தோம், TENTHS டென்ஸு. டென்ஸோட பிக்சர் என்னென்னு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ 3 இருக்கிறதுனால 3 டென்ஸுனுடைய பிக்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3.6 பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது ஹோல் நம்பர், அதோட பிளேஸ் வேல்யூ வந்து ஒன்ஸு. ஓகே, 6ஓட பிளேஸ் வந்து டென்ஸு. அப்போ 3 ஒன்ஸ் போடணும், பிக்சர் போடணும். இங்கே 6 டென்ஸோடைய பிக்சர் போடணும். இது ஒன்ஸோடைய பிக்சர் 3 போட்டிருக்கோம், டென்ஸோட பிக்சர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 2.7 இதோட பிளேஸ் வேல்யூ வந்து ஒன்ஸு, இதோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸ். டெசிமல் நம்பர் ஸ்டார்டிங் வந்து டென்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ 2 ஒன்ஸ் பிக்சர் வரையணும், 7 டென்ஸ் பிக்சர் வரையணும். அடுத்து 11.4
அப்படின்னா 11 வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஒன்ஸு டென்ஸு. டென்ஸ் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கா? ஸோ ஒரு டென்ஸ் பிக்சர் போடுங்க. இது ஒன்ஸு டென்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒரு டென்ஸ் பிக்சர் போடுங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிக்சர் ஒன்று போடுங்க. அடுத்து 4ஓட பிளேஸ் வந்து டென்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்ட் பண்ணும்போது டென்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ டென்ஸ் வந்து 4 பிக்சர். ஸோ இப்படி தான் வந்து பிக்சரில் ரெப்ரசன்ட் பிக்டோரியலி representation of decimal number. Okay, அடுத்து write the following in the place value grid and find the place value of the underline digits னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்டர்லைன் டிஜிட்டுடைய பிளேஸ் வேல்யூ எழுதணும். அதை பிளேஸ் வேல்யூ கிரிட்லையும் போடணும். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 0.37 இருக்குது. ஃபஸ்ட் ஒன் 0.37. அப்போ ஃபஸ்ட்டு இதோட பிளேஸ் வேல்யூ கிரிட் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பிளேஸ் வேல்யூ கிரிட்டு அந்த ஃபார்மில் எழுதிட்டு இதோட பிளேஸ் வேல்யூ மட்டும் என்னன்னு எழுதணும். அதே மாதிரி இந்த 2 சம்முக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ கிரிட்டு போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதோட பிளேஸ் வேல்யூ இந்த என்னது? டெசிமல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. இதில் ஹோல் நம்பர் இல்லை. பாருங்கள், டெசிமல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, ஹோல் நம்பர் இல்லை. 0.37 டெசிமல் நம்பர் இல்லை. என்ன இருக்குது? ஹோல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 37 இருக்குது. 37 இருக்குது. இது வந்து டென்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸு. இங்கே ஹோல் நம்பர் இருக்குது. ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு. இங்கே ஹோல் நம்பர் இருக்குது. இது ஒன்ஸு, டென்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ். இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு. ஸோ டெசிமல் நம்பர் 1000 வரைக்கும் இருக்குது. ஹோல் நம்பரில் ஒன்ஸு, டென்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு அந்த கிரிட்டை போட்டுக்கோங்க. பிளேஸ் வேல்யூ கிரிட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். டென்ஸு, ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ் அந்த ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னது? 0.37 தானே. இது வந்து ஒன்ஸு, டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ். அப்போ டென்ஸுக்கு நேராக 3 போடுங்க, ஹண்ட்ரட்ஸ்க்கு நேராக 7 போடுங்க. அடுத்து வந்து 2.73 வந்துருக்கு. அப்போ 2 வந்து ஒன்ஸ் தானே, ஒன்ஸுக்கு நேராக அது எழுதுங்க. இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ், டென்ஸு ஹண்ட்ரட்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்து 28.271 இது ஒன்ஸு, இது டென்ஸு. 8ஓட வேல்யூ வந்து ஒன்ஸு, 2ஓட வேல்யூ வந்து டென்ஸு. ஸோ அது அந்த இதுக்கு நேராக போட்டுருங்க. ஓகே, இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். அதை டென்ஸுக்கு நேராக, ஹண்ட்ரட்க்கு நேரம், 1000 நேரம் எழுதுங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிடணும். எழுதிட்டு எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பருக்கு எதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் நம்பர் வந்து 7க்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ். இப்போ இதோட பிளேஸ் வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு இருக்கிறதுனா டென்ஸு, இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. அதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ கிரிட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட பிளேஸ் அண்டர்லைன் பண்ணி டிஜிட்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடும். சரியா? அது எழுதியிருக்கோம் பாருங்கள். 37 எதனோட பிளேஸ் வேல்யூ எழுதியிருக்காங்க இங்கே அப்படின்னா 7ஓட இது மட்டும்தான். சாரி, நம்ம 7ஓட இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. அடுத்து வந்து செகண்ட் நம்பருக்கு வந்து எந்த நம்பர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7ஓட பிளேஸ் வேல்யூ தான். 7ஓட பிளேஸ் வந்து 10th. அடுத்தது வந்து 7க்கு தான். 3க்குமே 7 தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7ஓட பிளேஸ் வேல்யூ வந்து ஹண்ட்ரட்ஸு. ஓகே, இது ஒரு சம். ஓகே, இதே மாதிரி சம் கொடுத்தா செய்யணும் நீங்கள். ஹோம்ஒர்க் தருவீங்க இதில். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1.3 the height of the person is 165 centimeter. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஹைட்டை. எக்ஸ்பிரஸ் திஸ் ஹைட் இன் மீட்டர். முன்னாடி சொல்லி கொடுத்தேன். சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும். என்ன செய்யணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து 165 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் ஈக்குவல் டு 165/100. 100னா ஈஸியாக நம்ம டெசிமல் ஃபார்மில் போட்டுடலாம். 2 zeros வந்து லாஸ்ட் வந்து 2 digit கவுண்ட் பண்ணுங்கள். 1 2. ஸோ 6 பக்கத்தில் 1 பக்கத்தில் பாயிண்ட் வரும். 6க்கு முன்னாடி 1 பக்கத்தில் பாயிண்ட் வரும். இப்போ 1.65 மீட்டர். ஏன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 100 மீட்டர் அது எப்படி எழுதலாம்? 0.01 மீட்டர்னு எழுதலாம். ஓகே, ஸோ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும். 100ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 1.4 பாருங்கள் எக்ஸாம்பிள். பிரவீன் கோஸ் ட்ரெக்கிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். He has to record the distance in kilometer in his sports book. Can you help him? அதாவது கொடுத்துருக்க வந்து நம்ம கிலோமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ the trekking record for 4 days are given below. 4 நாள் அவனோட ரெக்கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர், 28 மீட்டர், 537 மீட்டர், 3083 மீட்டர். இதெல்லாம் கிலோமீட்டரை மாற்றணும். ஸோ மீட்டர் வந்து கிலோமீட்டரை மாற்றணும்னா என்ன செய்யணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு, சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா சென்டிமீட்டரோட மீட்டர் வந்து பெரிய யூனிட்டுக்கு மாற்றும் போது நம்ம டிவைட் பண்ணணும்.
அதே மாதிரி தான் மீட்டரோட கிலோமீட்டர் பெருசு. ஸோ மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், 1000 டிவைட் பண்ணணும் மீட்டர் வந்து கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு. ஸோ கீழே 3 ஜீரோஸ் வந்தாலே நம்ம ஈஸியாக டெசிமல் ஃபார்மில் போட்டுடலாம். ஸோ 4/1000 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 3 ஜீரோஸ் இருக்கிறதுனால இங்கிட்ட 3 டிஜிட் பாயிண்ட் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்குது, அதனால் முன்னாடி 2 டிஜிட் சேர்த்துக்கோங்க. ஸோ 0.004 கிலோமீட்டர். சப்போஸ் 3 ஜீரோஸ் இருக்குது, 3 டிஜிட் பாயிண்ட் இருக்குது, நம்பர்ஸ் இல்லைன்னா அந்த 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 28 மீட்டர் கிலோமீட்டரை மாத்திரம் 1000 டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது, இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டிஜிட் வேணும். ஸோ அந்த இடத்த என்ன போட்டுக்கோங்க, 0 போட்டு அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. 0.028 கிலோமீட்டர். அடுத்து 537 மீட்டர். இங்கே வந்து நமக்கு 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 3 டிஜிட் 1 2 3 3 டிஜிட் முன்னாடி 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. அடுத்து 3083னா 3 டிஜிட் பாயிண்ட் 3 டிஜிட் தள்ளி. ஸோ 1 2 3 அப்போ எங்கே ஒரு பாயிண்ட் 3 பக்கத்தில் வந்துடும். 3.983 கிலோமீட்டர். ஸோ அவனோட ரெக்கார்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில் கொடுத்தாச்சு, அதை எடுத்து எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இன் த பிளேஸ் வேல்யூ கிரிட். ஆல்சோ ரைட் த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் முதல் எழுது. இதோட பிளேஸ் வேல்யூ வந்து என்னது, ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ். அதேமாதிரி இதோட பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸு, இது ஒன்ஸு, இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட். அது பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் போடணும். இப்போ 3/3 + 5/10 3/100 + 4/1000 இருக்கா, அதை பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் போட்டாச்சு. டென்ஸுக்கு நேராக பிளேஸ் அந்த நம்பர் இல்லை, அது டிஜிட் இல்லை, அதனால் போட தேவையில்லை. ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸுக்கு நேராக 3ங்கிற டிஜிட் இருக்குது, அதை போட்டுருங்க. டென்ஸுக்கு நேராக 5 போடுங்க, ஹண்ட்ரட்ஸ்க்கு நேராக 3 டிஜிட் போடுங்க, தௌசண்ட்ஸ்க்கு நேராக 4 டிஜிட் போடுங்க. இதை வந்து இப்போ நம்ம டெசிமல் எழுதணும். எப்போயும் பாயிண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பையில் வரும். ஹோல் நம்பருக்கு வந்து இன்டூவில் போடணும், டெசிமல் நம்பருக்கு வந்து பையில் போடணும். ஸோ 3.534. அதேமாதிரி அடுத்ததுக்கு பாருங்கள், அந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் போட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன எழுதலாம், டென்ஸ் வந்து 40 + 6 இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 46 இது ஹோல் நம்பர் பையில் வந்தாலே டெசிமலுக்கு அப்புறம் வந்தால் பையில் வரும். ஸோ அதை வந்து பாயிண்ட் வச்சிடணும், பாயிண்ட் இங்கே வச்சிடணும், பாயிண்ட் 46.726 மேலே நியூமேட்டர் மட்டும் எழுதணும். இதுதான் டெசிமல் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் வந்து ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு பிக்சராக போட்டு விட்றேன், அதுலேருந்து நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.